வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேம்பாவணியில் 10th தமிழ். தேம்பாவணின்னா அதை இதுக்கு பேர்னா வாடாத மாலைன்னு பேர். இதை ஏற்று யாருன்னா வீரமாமுனிவர். வீரமாமுனின்றார் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப்ங்கிற போய் பார்க்கறதுக்கு 2 மாதத்தில் உறுதிமொழியை கற்றுக்கிறாரு. சந்தா சாஹிப் இந்த இதை பாராட்டி அவருக்கு என்னென்னா இஸ்ம சன்னியாசி என்று பட்டத்தை வழங்குறாரு. இஸ்ம சன்னியாசிக்கு என்ன பொருள்னா தூய துறவின் என்று பெயர். வீரமாமுனிவருக்கு தேம்பாவணிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேறு பேர் இருக்குது. அதுக்கு வாடாத மாலை. அவங்க வீட்டை போய் பார்க்கணுன்னா 3 கண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் தாண்டி போய் தான் அவங்கள போய் பார்க்கணும். ஓகேவா? இது ஷார்ட்கட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன எந்த நூற்றாண்டில் பிறந்தாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை படைக்கப்பட்டது. இவர் வீரமாமுனியுடைய இயற்பெயர் என்னென்னா கண்டாப் ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? இவர் இணைகிறாரு பல நூல்களையும் படைத்துள்ளார். என்னென்னா தமிழ் முதல் அகராதியான சதுரகாதி, தென்னூல் விளக்கம், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பராமரத்து குறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியவற்றை இவர் படைத்துள்ளார். இதெல்லாம் கேட்பாங்க டிஎன்பிசியில். அதுக்கப்புறம் இதில் இலக்கண குறிப்புன்னு இருக்குது. இலக்கண குறிப்புன்னா காக்கென்றுனா காக் வென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீர் நம்ம விட்டம் வச்சுக்கலாம். அது எப்போ எடை குறைவாக தான் இருக்கும். அதான் கண்ணீர் என்பதன் எடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாம் என்னதுன்னா வினைத்தொகைகள். மெய்முறைனா வேற்றுமை தொகை. கைமுறைனா உருவும் பயனும் உடன் தொகை தொகைகள். அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க போகிறது பார்த்துங்க. என்னென்னா சொல்லும் பொருளும் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சேக்கைன்னா படுக்கை, யாக்கைன்னா உடல், பிணித்துன்னா கட்டி, வாய்ந்தன்னா பயனுள்ள, இளங்கூழ் இளம் பயிர், தயங்கி போவோம்ல அசைந்து, காய்ந்தேன் வருந்தினேன், கொம்பு கிளை, புழை துளை, கான் காடு, தேம்ப வாட, அசும்ப நிலம். அப்புறம் உய்முறை வாழும் வழி, ஊர்ந்து நினைத்து, கடிந்து விலக்கி, உவமணி மணமலர், படலை மாலை, துணர் மலர்கள். இதேமாரி வீடியோவை நாளைக்கும் போடுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், வீரமாமுனிவருக்கு தேம்பாவணிங்கிற தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணியும்பாங்க. அதுக்கு தேம்பாவணின்னு பேர். அவங்களுக்கு வாடாத மாலை என்று பேர். ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லணும்னா வீட்டை போய் பார்க்கணுன்னா என்னென்னா 3 கண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. ஓகேவா? இது எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இதுமாதிரி ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த யூனிட்டில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. திரும்ப சொல்கிறேன், எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.